அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 55, இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பாகம் 7. அதாவது புதுமையான நடைமுறைகள் பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய சில விதமான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்று நம் சமுதாயத்தில் குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் மாற்றமான எத்தனையோ புதுமையான நடைமுறைகள் காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக பாங்குக்கு முன் ஸலவாத்து கூறுவது, ஜிம்மாவில் 2 பாங்குகள் கூறுவது, தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா ஓதுறது, சாபான் மாதம் பிறை 15 அன்று ரஜபு மாதம் பிறை 27 இரவுகளில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோக்குறது, இறந்தவருக்காக 40 நாள் தொடர்ந்து பாத்திகா, 7ஆம் நாள் 3ஆம் நாள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பாத்திகா ஓதுறது, மவுலுது ஓதுறது, மீலாது விழா கொண்டாடுறது, சலாத்துன் நாரியா ஓதுறது, இன்னும் இதை போன்று எத்தனையோ செயல்கள் மார்க்கத்தில் பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கீகாரம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை விட்டு மக்கள் திருந்துவதாக இல்லை. எவ்வளவு ஆதாரங்கள் நம்ம எடுத்து சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது, மார்க்க அறிவு கிடையாது. இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு முடியும் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றிக்கும் இவைகளுக்கும் நன்மை கிடைக்காது என்பதோடு மட்டுமல்ல, தண்டனையும் உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இது போன்ற காரியங்கள் செய்கிறார்களே, அவர்களுக்கு அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை, மாறாக கடுமையான வேதனை தான் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மதகபு ரீதியாகவும் சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது. சாஃபி என்றும், அனஃபி என்றும், அம்பல் என்றும், மாலிக் என்றும் பல பிரிவுகளாக பிரிந்து மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மட்டில் பல விதமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள். 4 மதகுகளில் உள்ள எத்தனையோ சட்டங்கள் குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் மாற்றமாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவை தூக்கி எறிந்துவிட்டு மதகுகளை பின்பற்றக்கூடிய அவல நிலையையும் இந்த சமுதாய மக்கள்கிட்ட நம்ம பார்த்து வருகிறோம். அதிலேருந்து விடுபடணும்.